நீதித்துறையில அல்லது நீதிமன்ற நடவடிக்கையில திமுக தி பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லப்பட்ட சூழல்ல இது மிக அடிப்படையான பிரச்சனை. எஃப்ஐஆர்லயே ஒரு பெயர் இல்லை அப்படின்னும் போது எப்படி அதை குறிப்பிட்டு அவங்கள குற்றவாளின்ற அளவுக்கு கடுமையா அவங்க முன்னிறுத்தினாங்க? எந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட இதே கேள்வியதான் இன்னைக்கு நீதியரசர் KV விஸ்வநாதன் டிஎம்கே அட்வொகேட்ஸ பார்த்து கேட்கறாங்க. டிஎம்கே சீனியர் அட்வொகேட் வில்சன் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய படம் எப்பவும் போல அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க. நீங்க சரியான வாதங்களை, சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்ககிட்ட கொடுங்க. அவரு ரஞ்சித்குமார் வந்து தேடுறாரு, பேப்பர்ஸ் சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாரு. சோ அவருக்கு இந்த விஷயத்த சொன்னப்போ ஏதாவது தவறா சொல்லி இருந்திருப்பாங்க. நீதிபதி திருப்பியும் கேட்கிறாரு, ஒரே டைம்ல அவங்க சொல்லல. நீங்க எப்படி யார சொல்றீங்கன்னு கேட்டுட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்றாங்க, நீதிபதிகளே கன்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க சிஎம் விஜய தான் அக்யூஸ்ட் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆமா அப்படின்னு இவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ரெண்டாவது இன்னொரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, இன்னைக்கு இதை சொல்றீங்க, நீங்க உங்க ஆட்சியில இருந்தப்போ ஏன் அவர் மேல, அதாவது டைரக்டா கேட்கல, விஜய் மேல நீங்க எந்த எஃப்ஐஆர்ல பேரு எதுவுமே இல்லாம இருக்கு, இன்னைக்கு நீங்க எப்படி அக்யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு கேள்வியை கேட்கறாங்க. நீங்க அவங்க புஷியானந்த் மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்க, ஆதவர்ஜுனா மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்க, மாவட்ட செயலாளர் மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்க, சிபிஐ வரைக்கும் வந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் பத்தி எங்கேயுமே யாருமே இவங்க டிஎம்கே அப்ப சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு ஃபவுல் கிரை பண்ணும் பொழுது அதை நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு சும்மா இல்ல, அதுதான் இன்னைக்கு அவங்க கண்டிக்கவும் செஞ்சிருக்காங்க. என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், ரொம்பவும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஓகே, அவேக்காதானே அவங்களுக்கு பெரிய லீகல் டீம் எல்லாம் இருக்காது, பெருசா இதா இருக்காது அப்படின்னு. என்னன்னா முதல்ல இந்த மாதிரியான வழக்குகளுக்கு இதை நம்ம ஒப்பிடுறது தவறு, இருந்தாலும் இதையும் நம்ம கவனத்துல எடுக்கணும். முன்னாடி எல்லாம் அபிஷேக் மனு சிங்வி மாதிரியான ரொம்ப சீனியர் அட்வொகேட்ஸ், ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய திமுக, ஏன்னா காங்கிரஸ்காரர் ஆஃப்கோர்ஸ் அபிஷேக் மனு சிங்வி, அவர்லாம் இந்த மாதிரியான டிஎம்கேவோட கேஸுக்கெல்லாம் அவர் தான் ரொம்ப ஃபைல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய, வாதங்களுக்கு வரக்கூடிய அட்வொகேட். ஆனா இந்த முறை அந்த பேட்டர்னே மாறிடுச்சு. ஏன்னா இப்ப அவங்க ஆப்வியஸ்லி தாவேகா கூட கூட்டணியில் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாருமே சீனியர் முக்குள் அந்த மாதிரி யாருமே வரல. இப்போ சீனியர் ரஞ்சித்குமார் அவர் சாதாரண அட்வொகேட் கிடையாது, ஒன் ஆஃப் தி எமினன்ட் ஜூரிஸ்ட் இன் இந்தியா. பட் ஏதோ அவங்களுக்கு சரியில்லை, ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ்மேட்ச் நிறைய ஆகிதான் ஒட்டுமொத்தமா சொல்லிருக்காங்க. பட் அவங்க பயங்கரமா அதை அஃபண்ட் ஆயிருக்கிறாங்க. நம்ம நிறைய பேருக்கு பேசும் பொழுது இந்த தவறு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே நாங்க ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ரைட், நன்றி நிரஞ்சன்.